இந்த ஷோல காணி அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு சிறுமி மர்மமான முறையில இறந்து போறாங்க. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய போலீஸ் விசாரணை, சோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த படம். அதாவது மரணமே இல்லாம இளமையா இருக்கிறதுக்காக கணவன் மனைவி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தங்க வீட்டுக்குள்ளேயே மாந்திரிக வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அதுக்காக ஒரு குழந்தையினுடைய இருதயம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக சில சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அந்த மாந்திரிகம் செய்யறவரை அவங்களுடைய மனைவியினுடைய கண் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு கொலை பண்ணிடுறாங்க. சோ இதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ லண்டன்ல இருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. சோ அந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான மூதாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான தோற்றமுடையவங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி வீறாங்க. சோ அந்த வீட்டுல இருக்கவங்க ஒரு மனிதாபிமானத்தோட அந்த மூதாட்டிக்கு உதவி பண்றாங்க. இதற்கு பிறகு அந்த வீட்டுல இருக்க 2 குழந்தைகளும் அந்த வீட்டுல இருக்கவங்களும் அந்த மூதாட்டி கிட்ட மாட்டிக்கிறாங்க. சோ அந்த மூதாட்டி வந்து ஒரு கொடூரமான ஒரு பின்னணியில இருந்து வந்தவங்களா இருக்காங்க. இதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மர்மமான விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய மீதி கதை.